வந்துட்டீங்களா? ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு என்ன கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு காட்டுல கிளி ஒன்றும் காகம் ஒன்றும் ஜாலியா பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சு செல்லங்களா. அப்போது அந்த வழியா வந்த வழிபோக்கன் ஒருவர் இந்த கிளியின் அழகுல மயங்கி அதற்கு ஒரு கூடு நிறைய பழங்களை கொடுத்து விட்டு அங்கு இருந்த மர நிழலில் ஓய்வெடுத்தாரு. கனிவான உள்ளம் கொண்ட அந்த கிளியோ தன்னுடைய தோழியாகிய காகத்தோடு அந்த பழங்களை பகிர்ந்து கொண்டது மட்டுமில்லாமல் அந்த காட்டுல வாழ்ந்த மற்ற பறவைகளுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பியது. ஆனால் குறுகிய மனப்பான்மை கொண்ட காகமோ கிளியும் தானும் மட்டுமே அந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்று அடம் பிடித்தது. சிறிது நேர வாக்குவாதத்திற்கு பிறகு கிளி சொன்னது, சரி சரி, உனக்கு கூடையில் பாதி பழங்களை கொடுக்கிறேன், அத உனக்கு விருப்பம் போல நீ மட்டுமே சாப்பிட்டுக்கொள், ஆனால் என்னுடைய பங்கு பழங்களை நான் மற்ற பறவைகளுக்கு பகிர்ந்து சாப்பிட கொடுக்கிறேன் என்று கூற காகமும் அதற்கு ஒத்துக்கொண்டது. கிளி அந்த மரத்தில் உள்ள மற்ற பறவைகளுக்கு அந்த பழங்களை பகிர்ந்து கொடுத்து தானும் பழங்களை தின்று மகிழ்ந்தது. ஆனால் பேராசக்கார காகமோ நன்றாக குளித்துவிட்டு சாப்பிடலாம் என்று அருகிலிருந்த மரத்தின் அடியில் பழங்களை வைத்துவிட்டு சென்றது. ஆனால் அது வருவதற்குள் அந்த வழியாக வந்த குரங்கு அண்ணன் ஒன்று காகம் வைத்திருந்த அத்தனை பழங்களையும் எடுத்து சென்று விட்டது. இதனை பார்த்து கொண்டிருந்த அந்த வழிபோக்கன் கிளியின் தாராள மனதை பார்த்து இன்னும் ஒரு கூடை நிறைய பழங்களை பரிசளித்தார். கனிவு மிக்க கிளியோ மீண்டும் பாதி பழங்களை காகத்திற்கு கொடுத்தது. ஆனால் மனம் திருந்திய காகமோ இந்த முறை அனைத்து பறவைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து சாப்பிட்டது. இதனை பார்த்த கிளியும் மிகவும் சந்தோஷப்பட்டது செல்லமே. அன்பு செல்லமே, கதையை பார்த்தீங்களா செல்லங்களா? பாத்தியா, இந்த கிளி பார்த்தீங்களா செல்லங்களா, எப்படி பகிர்ந்து கொடுக்குது பாருங்க. பகிர்ந்துனா என்ன, ஷேர் பண்ணி அந்த ஃப்ரூட்ஸை யாருக்கு கொடுக்குது? காக்காக்கும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல உள்ள மற்ற விலங்குகளுக்கும் மற்ற பறவைகளுக்கும் அந்த கிளி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது செல்லங்களா. ஆனா அந்த காக்கா என்ன பண்ணுது? அதெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த காக்காக்கு இஷ்டமே இல்லை செல்லமே. அதுவும் கிளியும் மட்டும் சாப்பிடதான் ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. கடைசியில காக்காக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் என் அன்பு செல்லமே, நீங்க கூட நிறைய விதத்துல நீங்க பகிர்ந்து சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை நீங்க கத்துக்கணும் செல்லங்களா. எத்தனை பேர் நீங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை வேணா நீங்க ஷேர் பண்ணி சாப்பிட்றீங்க, கரெக்டு தானே அக்கா சொல்றது? ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு ஏதாவது இருந்துச்சுன்னு வைங்களேன், அது ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், இல்லை ஸ்வீட்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு கார வகைகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு டிஃபன் ஒரு ஃபுட் என்ன ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்க என்ன பண்றீங்க? நீங்க ஷேர் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க. ஷேர் பண்ணாம நீங்களே தானே சாப்பிட்றீங்க. அப்படி நீங்க சாப்பிடக்கூடாது செல்லங்களா. நமக்கு ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகிர்ந்து சாப்பிட்றதுக்கு உண்டான அப்படி ஒரு குட் ஹேபிட்டை ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்று, நம்ம நிறைய ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்றோம் இல்லையா செல்லங்களா? உங்க மம்மி காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு சீக்கிரமாக அறக்க பறக்க எவ்வளோ உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு ஃபுட்டு உங்களுக்கு பண்ணி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஃபுட்டை சாப்பிடாம திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் செல்லங்களா. நீங்கள் என்றைக்காவது அதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு நாள் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்களே செல்லங்களா. ஆனால் இன்னிலிருந்து நீங்கள் அந்த ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கோங்க என் அன்பு செல்லமே.
உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அம்மா உங்களுக்கு ஆசையா ஒன்று சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா எத்தனையோ பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க செல்லங்களா. நீங்க ஸ்கூலுக்கு போற வழியிலையும் இல்லாட்டி உங்க மம்மி டாடி கூட எங்கேயாவது வெளியில போகும்போதோ சர்ச்சுக்கு போகும்போதோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைங்களெல்லாம் பாக்குறீங்க பத்தியா. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, ஒரு ரோட்டோரத்துல அப்படியே இருக்காங்க. பெக் பண்ணி அவங்க காசு வாங்கி அதுல அவங்க சாப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை இயேசுப்பா நமக்கு கொடுக்கல இல்ல செல்லங்களா. அதனால நீங்க என்ன பண்ணணும், ஒரு சாப்பாடு கூடயும் நீங்க வேஸ்ட் பண்ணாம உங்க ஃபாதர் அண்ட் மதர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை நீங்க சாப்பிடுங்க. இன்னொன்னு என்ன, பகிர்ந்தும் சாப்பிடணும். சரியா செல்லமே. பைபிள்ல இயேசுப்பா இதுக்கு வண்டர்ஃபுல்லான ஒரு வசனம் கொடுத்திருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா செல்லங்களா? கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். பாத்தீங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான வசனம் தெரியுமா? நீ கருணை கண்ணனா இருந்து ஆசிர்வதிக்கப்படணும்னா நீ என்ன பண்ணணும் செல்லங்களா? ஷேர் பண்ணி சாப்பிட்ற அப்படி ஒரு குட் ஹேபிட்டை நீ கத்துக்கணும். சாப்பாடு மட்டும் இல்லை, உனக்கு பிடிச்ச பொருட்கள் ஏதாவது, உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க, உங்களுடைய விளையாட்டு ஜாமானெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அது ஒரு குட்டி பாப்பாவா இருந்தா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க அந்த பாப்பாவுக்கு கொடுத்து ஷேர் பண்ணி நீங்க விளையாடணும். சரியா செல்லமே? ஓகேவா? நீங்க அப்படி இருக்கும்போது தான் ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாரு ஆசீர்வதிக்கப்படுவேன். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவானா உங்களை பார்த்துதான் ஏசப்பா சொல்றாங்க. அப்படி ஒரு வேர்ட் ஏசப்பா கிட்ட இருந்து நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், அக்கா சொன்ன மாதிரி பண்ணுங்க. சரியா செல்லுங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை மனப்பாடமா சொல்றீங்களா? வாங்க சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். சூப்பர் செல்லமே. இந்த வசனம் எங்க இருக்குன்னா நீதிமொழிகள் 22:9. சொல்லுங்க. சூப்பர் செல்லமே. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணு, உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க. சரியா செல்லுங்களா? எப்பவுமே ஷேர் பண்ணி சாப்பிட்ற ஹேபிட்டை கத்துக்கோங்க. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா செல்லுங்களா? அக்காக்கு தெரியும் நீங்க ஃபுட்டு வேஸ்ட் பண்றீங்களா என்னன்னு, அக்கா கண்டுபிடிச்சிருவேன். சரி பாப்பா, இனிமேல் நீங்க எப்படி இருக்கீங்க? சரியா செல்லுங்களா? அக்கா மறுபடியும் நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய், குட் நைட்.